லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போது சிம்ம ராசியை பொறுத்த மட்டும்ங்க அஷ்டமத்தில் அதாவது மீனத்தில் சனி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. என்ன காரணம் அப்படின்னா 8ல் இருக்கும் சனியை வருகின்ற ஜூன் 1ஆம் தேதி குரு 12ஆம் வீடான கடகத்திலிருந்து பார்க்க போகிறாருங்க. குரு உச்சம் பெற்று சனி இருக்கும் வீட்டதிபதியான குரு 12இல் உச்சம் பெற்று இந்த சனியை பார்க்க போகிறாருங்க. அது ஏற்கனவே நான் ஒரு வீடியோலையும் சொல்லியிருந்தேன். அது நல்ல யோகா அமைப்பை சிம்ம ராசிக்கு கொடுக்க போகுதுங்க. ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு அஷ்டம சனியை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டியது இல்லை. இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒன்று ஸ்டெப் எடுத்துருக்கீங்க அப்படின்னா அது ஜூன் மாதத்துக்கு மேலே ரொம்ப நல்லா வரும், பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதை விட பெரிய ஜாக்பேட் என்னென்னு கேட்டிங்கன்னா வர டிசம்பர் மாதம் குருவும் கேதுவும் 12ஆம் இடத்துல சேர போகிறாங்கங்க. சேரும்போது விபரீத ராஜயோகம் 8 குரு 12இல் அமர்ந்து உச்சம் பெற்று சனியை பார்ப்பதும் கேதுவோடு சேருவதும் விபரீத ராஜயோகத்தை கொடுக்க போகிறாங்கங்க. டிசம்பர் மாதத்துலேருந்து 2027 ஜூலை வரைக்கும் உங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு எல்லாமே சுமூகமாக நடக்கக்கூடிய காலகட்டங்க. அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. இப்போ நீங்கள் எந்த ஸ்டெப் எடுத்தாலும் தாராளமாக எடுக்கலாம். அது ஜூன் மாதத்துக்கு மேலே ஸ்டெப்பு நல்லா வரும். டிசம்பரில் ரொம்ப நல்லா அமைஞ்சிரும். பொருளாதாரம் நல்லா மேம்படும். பெண்களை பொறுத்த மட்டும் நல்ல யோகமான அமைப்பாகவே இருக்குது. அதே சமயம் வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த அஷ்டம சனியை பொறுத்த மட்டும் நீங்கள் 2027 ஜூலை வரைக்கும் ரொம்ப டாப்பாக இருக்குது. இதுக்குள்ளே நீங்கள் என்ன காரியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பண்ணலாம். வர டிசம்பருக்கு மேலே ரொம்ப 12ஆம் இடத்தில் குரு கேது சேரும்போது அதில் ஒரு முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னாங்க விபரீத ராஜயோகத்தில் லாட்டரி யோகம் நல்லா இருக்குங்க. டிசம்பர் மாதத்துக்கு மேலே நீங்கள் லாட்ரி வாங்குறீங்க அப்படின்னா அதில் நல்ல பரிசுகள் விழுகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அதே மாதிரி லாட்ரிங்கிறது பொதுவாக திடீர்னு கிடைக்கிறது. அப்படி கிடைக்கிறதுல உங்களுக்கு வராமல் இருந்த சொத்துக்கள் வர்றதுக்கும் நல்ல வாய்ப்புகளுங்க. இந்த 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் இருப்பது அப்படிங்கிறதே ஒரு பெரிய யோகங்க. திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுத்துருவாங்க. அப்போது சொத்து வராமல் இருக்கிறது வரும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு திடீர்னு ஒரு ஆஃபர் எக்ஸ்ட்ரா வருமானம் வர்ற மாதிரி பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி அமைப்புகளை பூராமே இந்த குருவும் கேதுவும் நான் அடிக்கடி ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். குருவும் கேதுவும் சேர்ந்தால் கோடீஸ்வர யோகம் என்று. அந்த மாதிரி இந்த யோகத்தை கோடீஸ்வர யோகத்தை இந்த சிம்ம ராசிக்கு கொடுக்க போகுதுங்க அந்த குருவும் கேதுவும். ஓகே, தேங்க்ஸ்.